குண்டான ஒரு சின்ன சிசுவை சாதாரண லினன் துணியில் பொதிந்து எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறார்கள் பெண்கள். அதுவே மரியா மாதா. ஒரு சிறுமியின் கரங்களில் உறங்கக்கூடிய ஒரு மிக சின்ன மரியா. ஒரு குறுங்கை நீளம் அதிகம் போனாள். எளிய ரோஜா தந்த நிறத்தில் சின்ன சிரசு, தாம்பூல பூச்சி நிறத்தில் சிவந்த உதடுகள். அவை அளவில்லை, இயல்பான உறிஞ்சும் பாவனையில் மூடியுள்ளன. இரு உருண்ட கன்னங்கள், அவற்றின் நடுவே ஒரு சின்ன அழகிய நாசி. குழந்தைக்கு விளையாட்டு காட்டி கண்களை திறக்க வைத்தால் அங்கே வானத்தின் இரு சிறு கூறுகள் தெரிகின்றன. 2 மாசற்ற நீலப்புள்ளிகள். அவை மெல்லிய வெண்மை இமைகளுக்கூடே உருண்டை வடிவமான தலையில் ரோஜா கலந்த இளம் பொன் நிறமுடி. வெண்மையே போன்றிருக்கும் தேனின் நிறம் அது. சிப்பி வடிவ படிகம் போன்ற சிவந்த இரு செவிகள், சின்னஞ்சிறிய கரங்கள். மூடியிருக்கும் அவை பச்சை புறவிதழ்களை திறந்து உள்ளிருக்கும் பட்டை வெளியே காட்டும் ரோஜா மொட்டுக்கள். இதோ இப்பொழுது அவை திறந்திருக்கையில் அவை இளம் சிவப்பு தந்தத்தாலும் சலவை கல்லாலும் செய்யப்பட்டு 5 செம்மணி கற்களை நகங்களாகவும் உடைய நகையை போல் இருக்கின்றன. ஓ, இவ்விரு சின்ன கைகளும் அத்தனை கண்ணீர்களை எப்படி துடைக்கும்? குழந்தையின் பாதங்கள் அவை எங்கிருக்கின்றன? இப்போதைக்கு அவை லினன் துகிலுக்குள் அரைக்கப்பட்டபடி உதைக்க மட்டும் செய்கின்றன. ஆனால் இதோ அந்த உறவினர் உட்கார்ந்து துணிகளை அவிழ்க்கிறாள். ஓ, அந்த சின்ன பாதங்கள் சுமார் 4 சென்டிமீட்டர் நீளம். ஒவ்வொரு குதிகாலும் ஒரு பவளச்சங்கு போல் இருக்கின்றது. நீல நரம்போடிய அணி போன்ற தலைப்புடையதா இருக்கிறது. கால் விரல்களோ மிக சிற்றுருவான முதன்மை சிற்பங்கள். அவற்றின் மகுடமாக சிறிய இளம் சிவப்பு மணிக்கல் போன்ற தோடுகள் உள்ளன. இந்த பாவை பாதங்கள் தங்கள் முதல் அடியை எடுத்து வைக்கும் போது இத்தனை சின்ன பாதங்களுக்கேற்ற பாதரட்சைகளை எங்கே கண்டுபிடிப்பார்கள்? அவை எப்படி இத்தனை நீண்ட தூரம் பயணம் செய்து இவ்வளவு வேதனையை சிலுவையின் அடியில் எப்படி தாங்க போகின்றன? ஆனால் அது தற்போதைக்கு அறியப்படாமல் இருக்கிறது. குழந்தையை பார்க்கிறவர்கள் புன்முறுவல் செய்து பாதங்கள் உதைப்பதை கண்டு சிரிக்கிறார்கள். மெல்லிய பட்டு போன்ற நெஞ்சின் உள்ளே அந்த சிசுவின் சுவாச அசைவு தெரிகிறது. குழந்தையின் மகிழ்வரும் தந்தை இப்பொழுது செய்வது போல் அதில் முத்தமிட்டால் அதனுள் துடிக்கிற சின்ன இதயத்தின் துடிப்பை கேட்கலாம். உலகம் அறியக்கூடிய மகா அழகிய சிறிய இதயம் இதுவே. உலகின் ஒரே மாசற்ற மானிட இதயமும் இது ஒன்றே. ஆனால் இப்படி தான் பலர் கண்களும் பார்க்க காண்பிக்கப்படுவதை பற்றி தூய்மையும் கற்பும் உடைய குழந்தை எதிர்ப்பு தெரிவித்து அழுகிறது. எந்த மனிதனும் இனிமேல் இந்த முழுமையான கண்ணியை, புனித அமலோற்பவியை திறந்தபடி காணவே மாட்டான். இந்த லிலி மலரின் மொட்டினை கண்டிப்பாக மூடி பொதியுங்கள். ஒருபோதும் உலகில் திறக்கப்பட மாட்டாது. அது மொட்டாய் இருந்து கொண்டே தன் மலரை மலரச் செய்யும். அம்மலர் இம்மொட்டை விட அதிக அழகாயிருக்கும். மோட்சத்திலேதான் திரியேக கடவுளின் இந்த லீலி மலர் தன் எல்லா இதழ்களையும் திறக்கும். ஏனென்றால் இதன் மாசின்மையை அகஸ்மாத்தாக கூட கரைப்படுத்தக்கூடிய எந்த மாசின் துகள்களும் அங்கே இல்லை. ஏனென்றால் மோட்சவாசிகள் அனைவருடையவும் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற திருத்துவ தேவன் இன்னும் சில ஆண்டுகளில் ஒரு மாசற்ற இருதயத்தில் மறைந்தவராய் இவளின் தந்தையாகவும் குமாரனாகவும் பதியாகவும் இருப்பார். இங்கே மரியா தன் பூவுலக தந்தையின் கரத்தில் இருக்கிறார்.